ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான். அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 10 சீட்டுக்கு மேலே தேவைப்படுது. அந்த 10 சீட்டை அவங்க எங்கேருந்து எடுக்க போகிறாங்க, எங்கேருந்து வாங்க போகிறாங்க, இல்லை யாரை உங்களோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது இதுவரையும் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ 108 சீட்டு அப்படிங்கிறது, அதை தாண்டி இன்னும் ஒரு 10 சீட்டு தேவைப்படுமா இல்லையா ஒரு மெஜாரிட்டிக்கு? இப்போ நம்ம பக்கம் சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு கேள்வி சொல்லிட்டு இருப்போம். ஒன்று பணக்காரனாக இருக்கணும், இல்லை பரம ஏழையாக இருக்கணும். இந்த நடுவில் இந்த மிடில் கிளாஸாக இருந்தால் மாட்டிக்குவோம், ரொம்ப சிரமம், எல்லாத்துக்கும் சிரமமாக போயிடும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ விஜயோடைய நிலைமையாக இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அப்சல்யூட் மெஜாரிட்டி வர்ற மாதிரி ஜெயிச்சிருக்கணும், இல்லாட்டி இந்த திமுக அண்ணா திமுகவுக்கு இணையாக கம்மியான சீட்டில் ஜெயிச்சிருக்கணும். ரெண்டும் இல்லாமல் நடுவில் ஒரு 105 சீட்டு 108 சீட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரி, அடுத்து என்னென்னா, இந்த காங்கிரஸு, அதாவது திமுக கூட்டணியிலேருந்து ஜெயிச்சு வந்த காங்கிரஸு, விடுதலை சிறுத்தைகள், மற்ற கம்யூனிஸ்ட்டு, இவங்கெல்லாம் வந்து லேசாக விஜய்க்கு வந்து பச்சை கொடி காட்டுற மாதிரி இருக்குது. ஜெயிட்டு நம்ம சமாதானமாக போயிடுவோம், நம்ம ஆட்சிக்கு கூட்டணி ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரியே தான் தெரியுது. தெரிஞ்சாலும் கூட அவங்க அங்கிட்டு போனாலும் யாரை அமைச்சராக்கணும் அப்படிங்கிற பஞ்சாயத்து வரும். ஏன்னா சும்மா வெறுமனே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இப்போ காங்கிரஸுக்கெலாம் பல ஆண்டு கனவு, ஆட்சியில் பங்கெடுத்துக்கணும், அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கணும். இதை வந்து இப்போ தேர்தலுக்கு முன்னாடி வெளிப்படையாகவே அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிற அவங்களுக்குள்ள அந்த 5 எம்எல்ஏ இருக்காங்களா, யாரை அதிகாரத்துக்கு கொண்டு வர்றது, யாரை அமைச்சராக்குறது அப்படின்னு 5 பேரையும் அமைச்சராக்கி விட முடியாது. அப்போ ஒரு ஆள் 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த ஒரு ஆள் 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸுக்குள்ளே குடும்பிப்பிடி சண்டை வரும். இவராக்குறதா அவராக்குறது, ஏன் எனக்கு தகுதி இல்லையா, ஏன் உனக்கு தகுதி இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா காங்கிரஸ் வந்து கோஷ்டி பூசலுக்கு ரொம்ப பேர் வாங்கின ஒரு கட்சி. அப்படிங்கிறதுல குடும்பிப்பிடி சண்டை நிறையா நடக்கும். அதாவது அந்த 5 பேரையும் ஆக்க முடியாது, 2 பேரை ஆக்கினாலும் காங்கிரஸில் பிரச்சனை வரும். அப்படிங்கிறது அவங்களுக்கு இது. அடுத்த மாதிரி வந்து சரி இவங்களெல்லாம் விட்டுவிட்டு நான் இருக்கேன், என்னைய ஆட்டத்தில் சேர்த்துக்கங்கன்னு அன்புமணி வந்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா அன்புமணி வந்தாருன்னா அவர் ஒய்ஃபு சௌமியா அன்புமணியை வந்து உங்களை எப்படியாவது டெபுட்டி சிஎம் ஆக்கிடுங்க, இல்லை ஒரு மினிஸ்டர் பதவி கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் வந்து சிக்கல் தான். ஆனால் ஆட்சி அமைச்சிடணும், விஜய் தான் ஆட்சி அமைக்கணும். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து விஜய் ஆட்சி அமைக்கலை அப்படின்னா, யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்சியை கலைச்சிப்பட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டுட்டு வருவாங்க. இப்போ ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்தால் பிஜேபி தமிழ்நாட்டில் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிச்சோ, என்னெல்லாம் நடக்கணும்னு நினச்சிச்சோ அதையெல்லாம் நடத்தி காட்ட ஆரம்பிச்சிடும். ஜனாதிபதியை வந்து சும்மா ஒரு பேருக்கு ஜனாதிபதி ஆட்சின்னு வச்சுக்கிட்டு பிஜேபி எல்லா அதிகாரமும் பண்ணும், தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா என்னென்ன இதில் கொண்டு வரணும்னு நினச்சோ அதையெல்லாம் கொண்டுட்டு வந்து விட்டுரும். இதுக்கு பயமாக இருக்குது. அதுக்கு வந்து பேசாமல் விஜய் ஆட்சியில் இருந்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து அதை தாண்டி இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஜனாதிபதி ஆட்சி முடிஞ்சு இன்னொரு எலெக்ஷன் வந்து அதையுமே இந்த பெரிய பெரிய கட்சிகள் வந்து சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. இப்போ தான் அவ்வளோ செலவு பண்ணி கோடி கோடியாக செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. மறுபடியும் இன்னொரு எலெக்ஷனா அப்போ அப்படின்னு உட்காந்துருவாங்க.